நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நாளை தொடங்கவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நாளை தொடங்கவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மாநாட்டில் 30,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்க பதிவு செய்துள்ளனர். வெளிநாட்டு பிரதிநிதிகள் 450க்கும் மேற்பட்டோர் பங்கு பெறுகின்றனர். மாநாடு ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் TRP ராஜா, தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். ஒசூரில் 7,000 கோடி ரூபாய் அளவிற்கு டாடா நிறுவனம் முதலீடு செய்கிறது. இதனால் 30,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. அலாஸ்கா விமான நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் விமானம் போர்ட்லாண்டிலிருந்து கலிபோர்னியாவிற்கு 171 பயணிகள் மற்றும் 6 விமான பணியாளர்களுடன் புறப்பட்டது. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் விமானத்தின் நடுப்பக்கத்தில் உள்ள வெளியேறும் கதவு திடீரென திறந்ததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். இந்த பயங்கரமான காட்சியை சில பயணிகள் செல்போனில் பதிவு செய்தனர். இதுகுறித்து விமானிக்கு தகவல் கொடுக்கப்பட்டதும் அவர் உடனடியாக விமானத்தை போர்ட்லாண்டில் அவசரமாக தரையிறக்கினார். இதனால் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மத்திய ஆசிய நாடான தஜிகிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. காலை 6.42 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. கோரோக் அருகே 80 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கட்டிடங்கள் லேசாக அதிர்ந்த போதும் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள வாளத்தூர் கிராமத்தை சேர்ந்த கோயில்ராஜ் என்பவரது மகள் சீதாலட்சுமி. இவர் கடந்த 9 வருடங்களுக்கு முன்பு தனது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து தனது தந்தையின் சொந்த ஊரான வாளத்தூர் கிராமத்தில் தனது 2 மகன்களுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அதிகாலை 5:30 மணி அளவில் திடீரென்று இவரது வீடு தீப்பிடித்து எரியத் தொடங்கியது. இதனையடுத்து அப்பகுதி இளைஞர்கள் கோயில் மணி அடித்த நிலையில் ஊர் மக்கள் ஒன்று திரண்டு தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் முழுமையாக தீயை அணைத்தனர். இந்த நிலையில் தீ விபத்து குறித்து தட்டார்மடம் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெங்களூரில் இருந்து சேலம், ஈரோடு ஆகிய பகுதிகளுக்கு 20 லட்சம் மதிப்பிலான ஹான்ஸ் உள்ளிட்ட குட்கா பொருட்கள் லாரியில் கடத்தி செல்லப்படுவதாக பள்ளப்பட்டி காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கருப்பூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பழனிசாமி மற்றும் சுங்கச்சாவடி போலீசார் அப்பகுதியில் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகப்படும்படியாக வந்த லாரியை பிடித்து வாகன சோதனை செய்தபோது அதில் சுமார் 20 லட்சம் மதிப்பிலான மூட்டை மூட்டையாக ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட பொருட்கள் இருந்தது தெரியவந்ததை அடுத்து பல்வேறு போதை வஸ்துக்கள் என மொத்தம் 2,425 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு 20,10,000 ஆகும் என்று கூறப்படும் நிலையில் லாரியை ஓட்டி வந்த காசிநாதன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே லாலாப்பேட்டை மேம்பாலம் அருகில் உள்ள காவிரி ஆற்றில் இரவு நேரங்களில் லாரியில் மணல் கடத்துவதாக குளித்தலை DSP செந்தில்குமாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அதிகாலையில் தனிப்பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 20க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்து டாரஸ் லாரியில் மணல் நிரப்பிய போது போலீசார் சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றனர். அப்போது மணல் கடத்தலில் ஈடுபட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் தப்பி ஓடினர். தொடர்ந்து 2 லாரி ஓட்டுநர்களான சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த சந்தோஷ்குமார், வையாபுரி என இருவரையும் கைது செய்து 2 லாரியை பறிமுதல் செய்து லாலாப்பேட்டை போலீசார் வளாகத்தில் நிறுத்தியுள்ளனர். பின்னர் 2 லாரி ஓட்டுநர்களையும் குளித்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கொளப்பள்ளி ஜேவியர் மட்டம் பகுதியில் கடந்த 4ஆம் தேதி வசந்த் என்பவரது 4 வயது மகள் கீர்த்திகா வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருக்கும் போது சிறுத்தை ஒன்று தாக்கியது. தொடர்ந்து சிறுமி கீர்த்திகா சிறு காயங்களுடன் காப்பாற்றப்பட்டார். மேலும் ஏற்கனவே இதே பகுதியில் 3 பெண்களை சிறுத்தை தாக்கியது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து மனிதர்களை தாக்கி வரும் சிறுத்தையை பிடிக்க கோரி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலரின் பரிந்துரைப்படி முதன்மை தலைமை வன உயிரின பாதுகாவலரிடம் அனுமதி பெற்று சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணி முதுமலை கால்நடை மருத்துவர் ராஜேஷ் தலைமையில் தொடங்கியது.
மயிலாடுதுறை மின்வாரிய பண்டக சாலையில் அலுமினிய கம்பிகள் திருட்டு போயுள்ளதாகவும் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மயிலாடுதுறை மின்சாரத்துறை உதவி செயற்பொறியாளர் பாலமுருகன் என்பவர் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் செல்வம் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது நாகை மத்திய பண்டக சாலையிலிருந்து 10 லட்சம் மதிப்பிலான மின்சாதன பொருட்களை மயிலாடுதுறை மின்சார வாரிய பண்டக சாலைக்கு கொண்டு வராமல் தனியாரிடம் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அலுமினிய கம்பிகளை திருடியதாக மின்சார வாரிய அலுவலர்கள் திருஞான சம்பந்தம், சுந்தரராஜன், இளங்கோவன் ஆகிய 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த நிலையில் திருஞான சம்பந்தம், சுந்தரராஜன், இளங்கோவன் ஆகிய 3 பேரையும் தமிழ்நாடு மின்சார வாரியம் நிர்வாக ரீதியாக பணியிடை நீக்கம் செய்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.